Hello everyone, welcome to our channel Learn with Ragavi. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் லைக் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி ஆட் பண்ணணும், டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் வந்து யூஸ் பண்றோம் லைக் இதெல்லாம் முடிச்சிட்டோம்ல. ஸோ இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ பிளஸ் பிஐ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏ பிளஸ் ஐபி அப்படின்ற ஃபார்ம்ல இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. சொல்யூஷன். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா -5i இன்டூ 1/8i அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். -5 இன்டூ 1/8 அண்ட் ஐ இருக்குல்ல, ஸோ ஐ இன்டூ ஐ நம்மளுக்கு என்னது ஐ ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -5 இன்டூ 1/8 வந்து -5/8. ஐ ஸ்கொயரோட வேல்யூ நல்லா தெரியும் நம்மளுக்கு -1 அப்படின்றது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது -5/8, அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ +5/8. ஸோ ஆக்சுவலி அவங்க கேட்டிருக்கிறது ஏ பிளஸ் ஐபி அப்படின்ற ஃபார்மெட்ல எழுதணும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இமேஜினரி பார்ட் அங்க இல்லாததுனால நான் வந்து 0 அப்படின்னு எழுதிப்பேன். அப்ப என்னதுங்க, எனக்கு 5/8 பிளஸ் 0i சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரியல் பார்ட் இல்லைன்னா 0 ரியல் பார்ட்ல போட்டுக்கோங்க. இமேஜினரி பார்ட்ல இல்ல அப்படின்னா 0i அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோ. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா -i into 2i into -1/8i the whole cube அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, ஆக்சுவலி இது ஹோல் கியூப் அப்படின்றதுதான் கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க -1 இருக்கு. ஓகே, அண்ட் இங்க நம்பர்ல 2 இருக்கு அண்ட் இங்க வந்து -1/8 கியூப் இருக்குல்ல, ஸோ -1/8 the whole cube. ஓகேவா, ஐல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ இருக்கு அண்ட் இங்க ஒரு செகண்ட் இதுல ஒரு ஐ இருந்துச்சு அண்ட் இங்க வந்து ஐ கியூப் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸ்ல எடுத்துட்டோம்னா -1 இன்டூ 2 வந்து -2 அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், -1 இன்டூ -1 இன்டூ -1/8 இன்டூ 8 இன்டூ 8. இங்க ஐ இன்டூ ஐ ஸ்கொயர் அண்ட் ஐ பவர் 3 டோட்டலா பாத்தீங்கன்னா ஐ பவர் 5. ஓகே, சோ மைனஸ் மேல மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வந்து நம்மளுக்கு பிளஸ் அப்படின்றது வந்துடும் அண்ட் மேல வந்து நம்மளுக்கு 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, சோ இப்ப வேணும்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம லாஸ்டா கேன்சல் பண்ணிப்போம். ஓகே, சோ நான் இப்ப ஃபர்ஸ்டே கேன்சல் பண்றேன். 1 அண்ட் 8 வந்து 4 2s are 8. அப்ப மேல வந்து நம்மளுக்கு 1 இருக்கு. 8 8s are 64. 64 இன்டூ 4 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, 64 இன்டூ 4 வந்து 256. ஓகே, அண்ட் ஐ பவர் 5 நம்ம எப்படி எழுதலாம், ஐ பவர் 4 இன்டூ ஐன்னு எழுதிக்கலாமா. ஐ பவர் 4ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1. இப்போ 1 இன்டூ ஐ, அப்ப நம்மளோட வேல்யூ என்னது 1/256 இன்டூ ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வேல்யூ. இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 0 பிளஸ் i/256 அப்படின்னு எழுதிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, சோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் 5 minus 3i the whole cube in the form a plus ib. So a plus ib ல 5 minus 3i the whole cube வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். கரெக்டா, ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நம்பர்னு எழுதிக்கலாம், 5 minus 3i whole cube. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, a cube a minus b the whole cube ஃபார்முலா. ஓகே, ஸோ அது என்னது, a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகே, வேணும்னா ஃபார்முலா ஒன்ஸ் நான் எழுதுறேன். a minus b the whole cube ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா a cube minus 3a square b plus 3ab square minus b cube. A இருக்க இடத்துல 5 b இருக்க இடத்துல 3i அப்படின்றது நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாருங்க, அப்ப 5 minus 3i the whole cube எப்படி எழுதலாம், 5 cube
minus 3 into 5 square, b வந்து 3i and plus 3 into a வந்து 5 and b வந்து 3i square இருக்கு minus b cube என்னன்னு பாத்தீங்கன்னா 3i the whole cube. Okay, 5 cube என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 125 minus 3 into 25 into 3i plus 3 into 5 3i square 3 3s are 9 i square I power 2 வந்து i square. Okay, minus 3 3s are 9 9 3s are 27 ஏன்னா 3 cube நம்மளுக்கு so அப்ப 27 i power 3. so இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணணும். ஓகேவா? so எப்படி சால்வ் பண்ணலாம்? 125 இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். 125 minus 3 3s are 9 அதாவது 25 into 9. Okay, 25 into 9 வந்து 225 அப்ப 225i plus 5 3s are அதாவது இல்லாட்டி 5 3 into 5 into 9. Okay, so 45 3s are 135 i square ஓட வேல்யூ minus 1 minus 27 i cube ஓட வேல்யூ என்னன்னா i cube நம்ம எப்படி எழுதிக்கலாம்? i square into i அப்ப இதோட வேல்யூ minus 1 into i வந்து minus i அப்ப இதை நம்ம minus i அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, so இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு? 125 okay and minus 225i minus 135 minus into minus plus ஆயிரும் so plus 27i. so 125 minus 135 எவ்வளோ? minus 10 and minus 225 plus 27 எவ்வளோ அப்படின்னா minus 198i. so a plus ib அதாவது a plus bi இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகே, so yes, I hope உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இதுல சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க் மட்டும் தான் நம்ம பண்ணணும். so next example, express minus root 3 plus root of minus 2 into 2 root 3 minus I in the form of a plus ib. okay, so இதை நம்ம a plus ib அப்படின்ற ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, so எப்படி ரெப்ரசன்ட் பண்ண? ஃபர்ஸ்ட் நான் என்ன கொஸ்டின் அப்படின்றத எழுதிக்கிறேன். ஓகே, so அதாவது minus root 3 plus root of minus 2 into 2 root 3 minus i. ஓகே, so ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் எதுவுமே. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. so minus root 3 இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க and root of minus 2 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? root 2 into root minus 1. கரெக்டா? அப்ப root 2 root of minus 1 வேல்யூ தான் i ல, so i ன்னு எழுதிக்கோங்க and 2 root 3 minus i. ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாம் உள்ள. so my root 3 வந்து 3 and minus இருக்குது, so minus 2 into 3. okay, and next இதை மல்டிபிள் பண்ணல plus root 3i plus 2 root 2 into root 3i minus root 2i square. okay, so இப்ப இங்க என்ன வரும்? 2 3s are 6 அப்ப minus 6 plus root 3i. okay, and இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? root 2 into root 3 இருக்குது, so நம்மளுக்கு root 6 அப்படின்றது கிடைக்கும். so அப்ப plus 2 root 6i minus root 2 into minus 1. okay, ஏன்னா i square ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? minus 1. so அப்ப minus 6 plus root 3i plus 2 root 6i plus root 2. okay, so இது நான் வந்து ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எடுத்து எழுதுறேன். ஓகே, so அப்ப வந்து minus 6 plus root 2 இது ரியல் பார்ட். i காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா and moreover இங்க root 3 root 6க்குள்ள root 3 into root 2 இருக்கு. அப்ப root 3 நான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்க 1 plus 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so அப்ப a plus i b, a இருக்க இடத்துல minus 6 plus root 2, b இருக்க இடத்துல root 3 into 1 plus 2 root 2 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகே, i நீங்க முன்னாடி எழுதினாலும் கரெக்ட் தான், பின்னாடி எழுதினாலும் ஓகே தான். ஓகே, so yes, and I hope உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so next one, modulus and the conjugate of a complex number. okay, so modulus எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம் and also வந்துட்டு conjugate ஒரு complex number conjugate வச்சு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு one by one பார்க்கலாம். so இப்போ நான் one by one explain பண்றேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் இசட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வேல்யூ நான் எப்ப இசட் எப்படி எடுத்துக்கிறேன், ஏ பிளஸ் ஐபின்னு எப்ப எடுத்துக்கிற மாதிரியே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப மாடுலஸ் ஆஃப் இசட் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, இந்த சிம்பிள்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதுதான் மாடுலஸ் ஆஃப் இசட். இதை இப்படிதான் நம்ம டினோட் பண்ணுவோம். சோ இது என்ன அப்படின்னா, இப்ப ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு இருக்குன்னா, இது ரெப்ரசென்ட் பண்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்படி, அதாவது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் இசட்டோட. ஓகே, அண்ட் கான்ஜுகேட்டை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கான்ஜுகேட்ன்றது நம்மளுக்கு இசட் பார், இதுதான் நம்மளுக்கு கான்ஜுகேட். ஓகே, சோ நான் இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லல. அப்ப ஏ பிளஸ் ஐபிக்கு கான்ஜுகேட் என்ன அப்படின்னா, இமேஜினரி பார்ட் ஐக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ் ஏ மைனஸ் ஐபி அப்படின்றது கான்ஜுகேட். ஓகே, சோ இப்ப நான் வந்து என்ன கேட்கறேன்னா, ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப மாடுலஸ் ஆஃப் 3 பிளஸ் ஐ, இதோட வேல்யூ என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் என்னது 3 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதாவது ஐ கூட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கணும், அப்போ 1 ஸ்கொயர். அப்ப 3 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 9, 1 ஸ்கொயர் வந்து 1. சோ ரூட் ஆஃப் 9 பிளஸ் 1 எவ்வளோ, ரூட் ஆஃப் 10. சோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் 3 பிளஸ் ஐயோட வேல்யூ. ஓகே, சோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். And modulus of 2 minus 5i. So modulus of 2 minus 5 எப்படி இருக்கும், square root of 2 square plus minus 5 the whole square. Okay, 2 square ஓட வேல்யூ என்னது 4, 5 square வந்து 25, minus square வந்து plus, அப்ப 4 plus 25. அப்ப இதோட வேல்யூ என்னது root of 29. அவ்வளவுதான். ஓகே, சோ இப்படிதான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாடுலஸ் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஓகேவா, சரி. இப்ப நம்ம கான்ஜுகேட், இதே நம்பர்ஸ்க்கு நம்ம கான்ஜுகேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்ப மாடுலஸ் ஆஃப் 3 பிளஸ் ஐ கண்டுபிடிச்சிங்களா, அதே 3 பிளஸ் ஐக்கு கான்ஜுகேட் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப ரொம்ப சிம்பிள், 3 பிளஸ் ஐ நான் கான்ஜுகேட்டுக்கு மேல ஒரு பார் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அப்ப இதோட கான்ஜுகேட் என்ன, ஐக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, அப்ப என்ன வரும் நம்மளுக்கு 3 மைனஸ். அதே மாதிரி 2 minus 5i, இதோட கான்ஜுகேட் என்னது 2 plus 5i. சரி, இதுவே நான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் -3i -5க்கு கான்ஜுகேட், நமக்கு தேவை இமேஜினரி பார்ட்டோட சைன் தான் சேஞ்ச் பண்ணலாம். -3i இருந்தா பிளஸ் அங்க. ஓகே, சோ அப்ப +3i -5, ரியல் பார்ட்ல சேஞ்ச் பண்ண தேவையில்ல, -5ன்றது நம்மளுக்கு அப்படியே இருந்தா போதும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் எப்படி கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன்வர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், கரெக்டா? சோ இதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம். அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் உங்களுக்கு தெரியும். அது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், z பவர் -1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கரெக்டா? சோ இப்ப z நான் a பிளஸ் ஐபின்னு எழுதியிருந்தேன்னா, இதோட என்னது a 1/a பிளஸ் ஐபி. இதோட வேல்யூ எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்குல்ல? ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா இருக்கும். பட் ஒன் மோர் டைம் நான் சொல்றேன். சோ 1/a பிளஸ் ஐபி, இது கூட நம்ம என்ன பண்ணணும், இதோட கான்ஜுகேட்டை நியூமரேட்டரையும் டினோமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்ப a பிளஸ் ஐபிக்கு கான்ஜுகேட் என்னது, a மைனஸ் ஐபி. ஓகே, அப்ப நம்மளுக்கு நியூமரேட்டர்ல என்ன வரும், a மைனஸ் ஐபின்னு இருக்கும். அண்ட் கீழே a பிளஸ் பி a மைனஸ் பின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்ப a minus ib divided by a square, i square value -1, so minus into minus plus, அப்ப a square plus b square. So இதை எப்படி எழுதிக்கலாம், a by a square plus b square minus i into b by a square plus b square. ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு கிடைச்ச நம்மளோட இன்வர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது கிளியரா கிடைச்சிருச்சு, கரெக்டா? சோ இப்ப நான் என்ன பண்றேன், இது நம்ம பிரிச்சு எழுதுவோம். நீங்க பிரிக்காம இப்ப நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன வரும் அப்படின்றத பாருங்க. லைக் இப்ப a மைனஸ் ஐபி டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், கரெக்டா? இப்ப இதுல இருந்து நீங்க பாருங்க நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் நான் இசட்டை வந்து a பிளஸ் ஐபின்னு எழுதியிருந்தேன்னா, கான்ஜுகேட் என்னது a minus ib. Modulus of z என்னது நம்மளுக்கு root of a square plus b square. So இதோட values substitute பண்றோம். a minus ib க்கு பதிலா z bar conjugate, அதாவது z bar னு எழுதிடலாம். root of a square plus b square தான் modulus of z னா, இப்ப a square plus b square வேணும்னா என்ன வந்துரும் இங்க நம்மளுக்கு, modulus of z the whole square. அப்ப இதுக்கு நான் என்ன எழுதிக்கலாம், modulus of z the
ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இது எதோட வேல்யூ? z பவர் -1 வேல்யூ. கரெக்டா? இப்ப நான் என்னன்னா இதுல இருந்து நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க z பவர் -1 இருக்குதா? ஓகே, சோ இத விட நம்மளுக்கு 1/z. அப்ப 1/z தான் z பார் பை மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். சோ இது இந்த சைடு கொண்டு போறேன், இந்த சைடு கொண்டு. அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் தான் எனக்கு என்னது? z பார். சோ எங்க நீங்க மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த லைக் z பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எங்கேயாவது நீங்க வந்து லைக் z1 plus z2 மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 the whole square அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க z1 plus z2 into z1 minus z2 அந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு ரிசல்ட் இங்க. சோ இன்னும் ஃபர்தரா 4 more ரிசல்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப்படின்னு இருக்குன்னா இந்த மாடுலஸை நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 ரெண்டோட ரிசல்ட்டுமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுவே டிவிஷன்ல இருக்கு. மாடுலஸ் ஆஃப் z1 by z2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க பிரிச்சு மாடுலஸ் ஆஃப் z1 by மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதிக்கலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டினாமினேட்டர் நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவா இருக்கக்கூடாது. ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். ஓகே, சோ தேர்ட் ரிசல்ட் நீங்க ஒருவேளை கான்ஜுகேட் இருக்கு z1 z2 the whole bar அப்படின்னு இருக்குன்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணி லைக் z1 bar into z2 bar அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒருவேளை நீங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ஆட் பண்றீங்களோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றீங்களோ கான்ஜுகேட்ல இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணியோ பண்ணிக்கலாம். z1 bar பிளஸ் ஆர் மைனஸ் z2 bar அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ரிசல்ட் z1 by z2 டிவிஷன்ல ஹோல் பார் இருக்குன்னா நீங்க தனித்தனியா கான்ஜுகேட் z1 பார் டிவைடட் பை z2 பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சோ கண்டிப்பா z2 வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? நான் ஜீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னா ஒன்ஸ் ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரூவா தான் இருக்கும். ஓகே, சோ இது பேஸ் பண்ணி இன்னும் 2 more எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 5. ஓகே, ஃபைண்ட் தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2 minus 3i. சோ 2 minus 3i இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம். சோ இப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா z எடுத்துக்கிறோம். 2 minus 3i. நம்மளுக்கு என்ன வேணும்? z இன்வர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். z இன்வர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். which means 1/z என்னன்றது. சோ இப்பதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் தான் z பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணோம். கரெக்டா? இல்லாட்டி z இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா லைக் இதை நான் வந்து இங்க கொண்டு வந்துட்டேன்னா 1/z. 1/z எனக்கு என்ன ஆயிரும்? z பார் பை மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். கரெக்டா? இப்பதான் இந்த ரிசல்ட் நம்ம பார்த்தோம். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியே நம்ம எழுதிக்கலாம். சோ இப்ப எனக்கு இந்த 1/z எனக்கு கண்டுபிடிக்கணும். 1/2 minus 3iன்றத நமக்கு வேணும். ஓகே, அதாவது இதுதான் நம்மளுக்கு 1/z தெரியும். சோ z பார் வேணும் ஃபர்ஸ்ட். அப்ப இதுல இருந்து z பார் நம்மளுக்கு என்னது? கான்ஜுகேட் எடுக்கிறது. அப்ப 2 minus 3iனா நம்மளுக்கு என்ன வரும்? 2 plus 3iன்றது z பார். நெக்ஸ்ட் வேற என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் வேணும். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கலாம். root of a square plus b square அப்படின்றத நம்ம ஜெனரலா பார்த்தோம். அப்ப 2 square plus minus 3 the whole square. 2 square வந்து 4, 3 square வந்து 9. அப்ப 4 plus 9. அப்ப என்னது நம்மளுக்கு root 13. சோ இப்ப மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்னது? root 13 the whole square. அப்ப என்னது நம்மளுக்கு அது 30. ஓகே, சோ இத போய் இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? சோ இப்ப 1/z equal அதாவது z inverse equal to இது என்னது? z பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 2 plus 3i. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 13. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2/13 plus 3/13i அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். That's it. ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு மெத்தட் வேணா நீங்க டைரக்டா z இன்வர்ஸ் நம்ம நார்மலா எழுதுவோம்ல 1/2 minus 3iன்னு போட்டு அதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா if you wanted you can just try that.
ஓகே, ஒன் லைக் அந்த ப்ரொசீஜரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் சேமா தான். ஓகே, so fine, next question, last question of this video, example number 6. என்ன question பாத்தீங்கன்னா, express the following in the form a plus ib. so நீங்க இது வந்து a plus ib ல represent பண்ணணும். okay, so first one வந்து 5 plus I root 2 by 1 minus I root 2 or 5 plus root 2i by 1 minus root 2i. ஓகே, சோ இத நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம கான்ஜுகேட் எடுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. சோ சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா 5 பிளஸ் ரூட் 2i டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் 2i. இப்போ நான் என்ன பண்றேன், டினாமினேட்டர் எனக்கு இமேஜினரி இருக்கு, சோ கண்டிப்பா எனக்கு அது இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கான்ஜுகேட் எடுக்கணும். 1 மைனஸ் ரூட் 2i கான்ஜுகேட் 1 பிளஸ் ரூட் 2i டிவைடட் பை 1 பிளஸ் ரூட் 2i. ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்ணணும், இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, சோ இப்ப மல்டிபிள் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 5 plus root 2i into 1 plus root 2i divided by, இதனது a minus b, a plus b. அப்ப a square minus b square எழுதிக்கலாம். 1 square minus root 2i the whole square. ஓகேவா? so next என்ன ஸ்டெப், இதை நான் உள்ள மல்டிபிள் பண்ணணும். அப்ப இதை நான் அப்படி மல்டிபிள் பண்றேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், 5 plus 5 root 2i plus root 2i plus root 2i the whole square divided by 1 square வந்து 1 minus root 2 the whole square வந்து 2 and 2i square. ஓகேவா? so next இப்போ இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இன்னும் 5 அப்படியே வச்சுக்கலாம். plus 5 root 2 plus root 2 என்னது 6 root 2. அப்ப 6 root 2i plus root 2 into i squared value minus 1. okay, divided by 1 minus 2 into i squared value minus 1. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு, 5 plus 6 root 2i minus root 2 divided by 1 plus 2. 5. அப்ப இதுல இருந்து நான் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். கரெக்டா? சோ இப்ப நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 5 minus root 2, சாரி இங்க root 2i the whole square இல்ல, அப்ப இங்க எனக்கு 2ல வந்திருக்கணும். சாரி, minus 2. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 minus 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 and plus 6 root 2i by 3. இப்போ என்ன, 3 காமனா வெளியே எடுத்திருந்தேன்னா 1 plus 3 2s are 6, 3 எடுத்துட்டேன். அப்ப 2 root 2i. ஓகே, 2 root 2i by 3. 3 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 plus 2 root 2i. ஸோ நான் a plus bi அப்படின்ற ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுறேன், a plus ib அப்படின்ற ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா i power minus 35. i power minus 35 இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது ரொம்ப சிம்பிள். கரெக்டா? சோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. சோ i power minus 35 இது எப்படி எழுதிக்கலாம், i power minus 35 எப்படி எழுதலாம், 1 by i power 35 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? சோ i power 35 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 by i power i square the whole power 17 அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் இது போக வந்து 17 2s are 34 அண்ட் இது போக ஒரு i இருக்கும். ஓகேவா? சோ அதாவது 35 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2 times of 17 plus 1. ஓகே, 34 plus 1 அப்படின்றத நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். சோ i square எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை நான் எழுதணும்ல, அதனால அப்போ 1 by i square வேல்யூ என்னது எனக்கு -1. -1 whole power 17 into i. சோ -1க்கு பவர் வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா நம்மளுக்கு என்னவாதான் இருக்கும், மைனஸ் அப்படின்றதே தான் இருக்க போகுது. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு, 1 by -1 into i என்னது -i. கரெக்டா? -1 into i வந்து -i. சோ எனக்கு கீழே இமேஜினரி இருக்க கூடாதுல்ல, சோ அப்ப நான் என்ன பண்றேன், அகைன் i by i ஆல மல்டிபிள் பண்றேன். சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், i by minus i square. சோ அப்ப i by minus i square, அப்ப மைனஸ் அப்படியே இருக்கும் and i square வேல்யூ -1. ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், i by 1 which is equals to i அப்படின்றதுதான் வேல்யூ. ஓகே, ஐ ஹோப் நான் வந்து எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுமே இதுல சால்வ் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இன்னைக்கு சொன்னதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
Okay, so bye, take care.